இடையில என்னோட சீலை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 பேரை மெம்பர் ஆக்கியிருக்காங்க. மெம்பர் ஆகி பணம் வாங்கியிருக்காங்க. சென்சார் கொடுத்துருக்காங்க. என் சீலை போட்டு நான் போடணும் போட்டிருக்காங்க. உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் போலீஸில் முறையாக அதை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இந்த இடத்துல சொல்கிறது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோட சீலுக்கு போல என் சீலை போட்டிருக்காங்க. இது என்னோட ஒரிஜினல் கையெழுத்து. இது இல்லாமல் போலி கையெழுத்து, போலி லெட்டர் பேடு போட்டு சீல் போட்டு கிட்டத்தட்ட 15 பேரை மெம்பர் ஆக்கியிருக்காங்க. கில்டில் அப்படின்னு சொல்லி சேர்த்துருக்காங்க. சட்டப்படி வழக்குக்கு போட்டிருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கேன். ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, சினிமானி வர்றவங்க எதுலையும் ஏமாந்துட வேண்டாம். இங்கே சங்கம் தந்திருக்காங்க, அங்கே சங்கம் தந்திருக்காங்க. ஏமாறாமல் கரெக்டாக யாருக்கிட்ட கொடுக்கணும் என்னன்னு பார்த்து செய்யணும். கஸ்தூரி மேடம் சொன்னாங்க, நாங்கள் ஒரு டெக்னீஷியன் நம்பி எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. பெப்சி, ஏன்னா வந்து தன் உயிர் போனால் கூட சரி, அந்த கூட வேலை செய்யணும் அத்தனை பேரும் பாதுகாக்கிறது தான் பெப்சி. ஏன்னா நான் அதில் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலே இருக்கேன். அதனால அந்த தொழிலாளிகள் வந்து எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. பணம்லாம் அப்புறம் தான், முதல்ல தன்னை தான் எதிர்பார்ப்பாங்க. தன் கூட இருக்கிறவங்கள தான் பார்ப்பாங்க. நாங்களாம் ஹீரோயினுக்கு ஒரு எதனா தூசி கூட ஒன்று அவங்க அப்படி பாதுகாப்போம். ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் போனோம், அதுதான் நாங்கள் செய்வோம். அதனால எல்லாமே வந்து தொழிலாளிகள் வந்து எப்பவும் அந்த இடத்துல வேறுபாடு வேண்டாம்னு நினைக்கிறேன். 25,000 தொழிலாளிகள் வேலை செய்கிறாங்க. அவங்க குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது தயாரிப்பாளரோட கடமை. தயாரிப்பாளரை காப்பாற்ற வேண்டியது தொழிலாளர்களோட கடமை. அதுதான் உண்மையிலே. ஏன்னா உயிர் இல்லாமல் உடல் இல்லை, உடல் இல்லாமல் உயிர் இல்லை. அந்த மாதிரி இது எப்பவும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறேன். சார், உங்கள் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். கல்யாணத்துக்கு சீக்கிரம் கூப்பிடுங்க.